இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆகாய் 2:23. சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே செருபாபேலை ஏன் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு? தாவீது ராஜாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்காக. தேவன் தாவீது ராஜாவுக்கு என்ன சத்தியம் பண்ணினார்? உன் வம்சம் நிலைக்கும்னு சொன்னார். ஆனால் பின்னாடி நடந்தது என்ன? மக்கள் தேவனை விட்டு போனாங்க. பல ராஜாக்கள் தவறு செய்தாங்க. பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்தாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? தேவன் தாவீதுக்கு பண்ணின சத்தியம் என்னாச்சுன்னு நினைக்க தோணுது. ஆல்மோஸ்ட் ராஜ்யமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் செருபாபேல். தேவன் சிறைப்பட்டு போனவங்களை விடுவித்து மீண்டும் எருசலேமுக்கு வர வைக்கும்போது இந்த மக்களுக்கு செருபாபேல் தலைவராக இருக்கிறாரு. செருபாபேல் அரசியல் தலைவராகவும் யோசுவா ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆலயத்தை மீண்டும் கட்டுறாங்க. இப்போ தாவீதுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை தேவன் மீண்டும் தொடர்றாரு. மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுக்குறாரு. இதனால் தேவன் பண்ணின வாக்குத்தத்தம் உயிரோடு இருக்குன்னு காண்பித்தார். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசுசாமி பிறக்கிறார். அப்போ செருபாபேலை பயன்படுத்தி வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை இயேசுசாமியின் மூலயமா நிறைவேற்றினார். அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும்போது இப்போ சூழ்நிலை தலைகீழாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் இந்த செருபாபேலை பயன்படுத்தி அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது போல் நமக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தையோ இல்லை மனிதர்களையோ எழுப்பி அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை செய்து முடிப்பார். நம் தேவன் ஒருவரே பொய் சொல்லாத தேவன். ஆமேன்.